வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு பபிஸ் கிச்சன். இன்னைக்கு புதினா துவையல் செய்ய போகிறேன். சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் இந்த புதினா துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். புதினா 2 கைப்பிடி அளவு, அரை முடி தேங்காய், 7-8 பச்சை மிளகாய், 10 பூண்டு, கொஞ்சம் புளி, ஊற வச்ச புளி, 1 ஸ்பூன் சால்ட்டு. புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அந்த ஊற வச்ச புளியை நல்லா புளிஞ்சு எடுத்து புளிக்கரசலாக எடுத்து வச்சுக்கணும். முதல்ல தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, அரை டீஸ்பூன் சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் நல்லா அரைச்ச உடனே புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டுட்டு அதில் கொஞ்சம் புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு மிக்ஸி ஜார் மூடி அரைக்க ஆரம்பிச்சிடும். இந்த துவையல் கர்ட் ரைஸ்க்காக அரைக்கிறேன், அதனால் நான் திக்காகவே அரைச்சிக்கிறேன். நீங்கள் அப்படி தோசைக்கு தொட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் இப்போ இது சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சுவையான புதினா துவையல் ரெடியாக இருக்குது. இந்த புதினா துவையல் புளி போட்டு அரைப்பதால் ரொம்ப நாள் கெடாது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தயிர் சாதத்தோடு இந்த புதினா துவையல் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ராவல் டைமில் இது ஒரு சத்தான ஆகாரமாக இருக்கும். வெளி சாப்பாடு வாங்காமல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த டிஷ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.